இன்னைக்கு நாம துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த சுக்கிர பகவான் பயிற்சியானது சோபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. ஆங்கில தேதிக்கு மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்குங்க. இந்த 25 நாட்களுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்போ துலாம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு 7வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலாம் ராசிக்குள்ள சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வருங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், அதே போல எந்ததொரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், அன்புக்கு அடிப்பணியக்கூடியவர்கள், அதிகாரத்திற்கு ஒரு நாளும் கட்டுப்பட மாட்டார்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினைத்த அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்னும் 1 மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் வாகன யோகம், பூமி யோகம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். வியாபார யோகம் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் அரசாங்கத்தில் ஒரு நல்லதொரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், சுய முன்னேற்றம் உடையவர்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள். சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் களிப்போடும் தட் மீன்ஸ் சௌபாக்கியத்தோடும் வாழணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தே தீர வேண்டுங்க. சுக்கிரன் பலம் பெற்றவர்களுக்கு தான் வசதி வாய்ப்பு உடையவர்கள், செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது லட்சுமி தேவியினுடைய புதல்வர்கள் யார் அப்படின்னா சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலம் பெற்றால் இந்த உலகத்தில் பிறந்து எல்லா சுகத்தையுமே நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஒரு ஆணுக்கு களத்திர காரகன் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். அதே போல் ஒரு ஆணுக்கு களத்திர காரகன் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். அப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலம் பெற்றால்தான் நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும், இல்லறம் இணைக்கும், வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணுங்க. அதே மாதிரி நல்லதொரு சொகுசான ஒரு வாகனங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வாகனக்காரகன் சுக்கிரன் பலம் பெற்றிருப்பாருங்க. அதே போல் கட்டிடக்காரகன் சுக்கிரன். அப்போது ஒருவர் நல்லதொரு சொகுசான ஒரு கட்டடத்தில் குடியிருக்கிறாரு அப்படின்னா அவர் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் அளப்பரியது. அப்போது இந்த சுக்கிர பகவான் பலம் பெற்றால்தான் இல்வாழ்க்கையில் ஒருவர் திருப்தி அப்படிங்கிறத காண முடியுங்க. சுக்கிரன் பலம் பெற்றவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் சம்பாதிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருவருடைய சொந்த பணத்தை சொல்லக்கூடியது சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய வலுவை வைத்தே ஒருவருக்கு எவ்வளவு பணம் இருக்கின்றது, அவர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சம்பாதித்து இருக்கின்றார் என்பதை நாம் உணர முடியுங்க. அப்போது சுக்கிரன் பலம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து சகல வசதிகளையும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சகல கலைகளுக்கும் காரகன் சுக்கிர பகவானுங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் அவங்க ரொம்பயாக ஒளி வீசுவாங்க. சரி, இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது? இப்போது மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. சுக்கிரனுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு காலம். அதாவது மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சுக்கிரன் அள்ளி கொடுப்பாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதிங்க. பொதுவாக சுக்கிரனுக்கு 5வது இடம் அப்படிங்கிறது சிறப்பான இடம். சுக்கிரன் வந்துட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூட சனியோட சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. சுக்கிரனும் சனியும் நண்பர்களாக இருக்காங்க. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் வந்துட்டு சுக்கிரனுடைய காலத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. அந்த நாளில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல யோகாதிபதி சனியோட சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காருங்க.
கூடவே செவ்வாயும் இருக்கின்றார். அப்போ இந்த ஒரு காலங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேற இருக்கின்றது இந்த ஒரு காலகட்டத்தில். உங்களுடைய ராசிக்கு அதிபதியே 5ஆம் இடத்துல இருக்கின்றார். உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற இருக்கின்றது. நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேற இருக்கின்றதுங்க. அதே போல் பெற்றதொரு பிள்ளைகளால் இந்த ஒரு காலகட்டத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது உங்களுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது பலித்தமாகும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல சனியோட உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாருங்க. சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய கிரகம். அப்போ அந்நியர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். அப்போது வேறொரு மாநிலம், வெளிநாடு, வெளியூர் சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே போல் தொழில்காரகன் சனி உங்கள் ராசிக்கு அதிபதி தொழில்காரகனோட இருக்கிறாருங்க. புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது ஒரு நல்லதொரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோட சஞ்சாரம் செய்கின்றார். அப்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், அப்போ ஒரு சிலருக்கு வந்து ரேஸு, லாட்ரி போன்ற விஷயத்தில் பரிசு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பலம் பெறுவது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது கொடுப்பனை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானமுங்க. அப்போ 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நிலை. அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போது 8ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத ஒரு யோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க இந்த ஒரு காலகட்டத்தில். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 8ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு பணவரவு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதே போல் ஒரு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போகாது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை, நேரடி பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசி மேலே விழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த குரு பகவானே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அதுவும் குரு பகவானுக்குள் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு அமர்ந்த வீட்டுக்குடைய செவ்வாயும் அந்த லாபஸ்தானத்தில் மார்ச் 14ஆம் தேதிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. அப்போ குரு பகவானாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்வது, நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிகள் எல்லாமே பூர்த்தியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சுக்கிரனுடைய பலம் ஓங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சுக்கிரனால் பல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இதை உயர்ந்த பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்லதொரு வளர்ச்சியை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும். நல்லதொரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது திடீர் வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லதொரு வாழ்க்கையை துணை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் வெளியூர், வெளிநாடு ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா தடைகள் எல்லாமே விலகி நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு நல்லதொரு கம்பெனியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் பொற்காலமாக அமையும். இந்த மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருக்கின்றது. குரு பகவான் வீட்டில் ராகு இருக்கிறாரு. ராகு 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்புங்க. அப்போது ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குருவும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுவும் சிறப்பு. அதாவது வேற்று இனத்தவர்களால், வேற்று மதத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்குங்க. அப்போது கோச்சாரம் மிக வலுவாக இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு. நல்லதொரு தசா புக்திகள் நடைபெற்றிருந்தால் இந்த பலன் அப்படிங்கிறது கூடுதலாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலமாக, ஒரு பொற்கான காலமாக இருக்கும். மார்ச் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை துலாம் ராசிக்காரர்களால் உணர முடியுங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய சுக்கிர பயிற்சி எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு வீடியோவுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினச்சிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச அந்த ஒரு விஷயம் கூட விரைவிலே நிச்சயமாக நிறைவேறும். சரிங்க, நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் மிகச்சிறந்த நல்லதாக நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயம் சென்று நவகிரக சன்னதிக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.